ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது கற்பு பூமியில் சில கருப்பு ஆடுகள் திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்ற அப்பாவி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுத்தது என்று நாம் சொல்ல முடியும். பொள்ளாச்சி பொல்லாத ஆட்சிக்கு சான்று என்று சொல்லி ஓட்டு கேட்டவர்கள் இன்று ஆண்டு கொண்டிருக்கும் கூடிய நிலையில் அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைத்ததா இல்லையா, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதியும் உரிய நிவாரணங்களும் கிடைத்ததா இல்லையா என்ற கேள்வி இன்றும் நம் மக்கள் மனதில் எழுந்து கொண்டே இருக்கின்றது. இந்த திரைப்படம் அந்த வன்கொடுமையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். இந்த திரைப்படத்தை இயக்குனர் நேசமுரளி இயக்கி டைரக்ட் செய்துள்ளார். ஆனால் கற்பு பூமியில் சில கருப்பு ஆடுகள் என்கிற தலைப்பில் முழு படமாக பார்த்தபொழுது வக்கிரமான காட்சிகள் எதுவுமே இல்லாமல் குடும்பத்தோடு பார்த்து ரசிப்பதற்கேற்ற வகையிலேயே இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கின்றார் இயக்குனர். குறிப்பாக ஒரு IAS படிக்கும் கதாபாத்திரத்தை வைத்து தவறு செய்தவர்களை இறுதியில் காவல்துறை தண்டிப்பதாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது பாராட்டத்தக்க திரைக்கதையாக அமைந்துள்ளது. ஒரு சில வக்கிர மீடியாக்கள் பெல்ட்டில் அடிவாங்கி ஆடைகளையும் காட்சிகளையும் பொறுப்புணர்வு இன்றி பிரசுரித்து தங்களது TRPயை ஏற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதே காட்சியை துளியளவு ஆபாசம் கூட இல்லாமல் கிளைமேக்ஸ் வைத்து ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றார் நேசம் முரளி. பெண் குழந்தைகளை கவனமாக வளர்க்க வேண்டும் என்கின்ற அறிவுரையை மட்டும் வழங்காமல் IAS படிக்கும் சிவனேசன் மூலம் ஆண் குழந்தைகளை இப்படி பொறுப்பாக வளர்க்க வேண்டும் என்கின்ற கருத்தையும் சேர்த்தே விதைத்திருக்கின்றார் இயக்குனர். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். பட ஆரம்பத்திலிருந்து குறைகள் சில இருந்தாலும் காவல்துறை, நீதித்துறை ஆகியவற்றை அரசியல் செல்வாக்கினால் எப்படி அதிகார வர்க்கத்தினர் தங்கள் இஷ்டத்திற்கு வளைக்கின்றார்கள் என்பதையும், தவறு செய்தவர்களை காப்பாற்ற சமூகத்தின் பெயரில் பாதிக்கப்பட்டது தனது சமூக பெண்கள் என்றாலும் அவர்களிடம் சமரசம் செய்யும் விதமாக பேசும் கொடுமையையும் காட்டிய விதத்தில் இந்த படம் நிச்சயம் பாராட்டத்தக்க வேண்டிய படம் என்றே நாம் சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த திரைப்படம் மாணவர்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் எப்படி வளர்ப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும், அவர்கள் எவ்வளவு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டு நாட்டில் சிறந்த மாணவ மாணவிகளாக திகழ வேண்டும் என்பதையும் ஒரு மிகச்சிறந்த திரைக்கதையோடு கொடுத்திருக்கின்றார் நேசம் முரளி. கண்டிப்பாக இன்றைய இளைய தலைமுறையினர் சென்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய தமிழ் படமாக இத்திரைப்படத்தை சமர்ப்பித்ததற்கு அவருக்கு நம் குழுவினர் சார்பாக பல கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் தியேட்டரில் சென்று பார்த்து மகிழுங்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.